ஓவியா, ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் நீடித்து வருவதை ஒட்டி அவர்கள் மீண்டும் மறுதணிக்கைக்கு சென்சார் போர்டை அணுக முடிவு செய்திருக்கிறார்கள். இதனால் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த அந்த வழக்கை வாபஸ் பெற முடிவு செய்திருந்தனர் நேற்று. இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்ட சூழ்நிலையில் நீதிபதி ஆஸ்தா முன்னிலையில் தாங்கள் அந்த வழக்கை வாபஸ் பெறுவதாக இன்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துவிட்டனர். இதனால் சென்சார் போர்டை மீண்டும் அணுகி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு விரைவில் சென்சார் சான்றிதழ் பெறுவதற்கான நடவடிக்கைகளில் KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் ஈடுபட்டிருக்கிறது. சென்சார் போர்டில் மறு தணிக்கைக்கு தாங்கள் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறோம் என்பதற்கான கடிதத்தையும் வழங்கி இருப்பதாக நேற்று பட தயாரிப்பு குழு அறிவித்தது. இதையடுத்து ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள் அந்த மறு தணிக்கை குழு அமைக்கப்பட்ட பிறகு அந்த திரைப்படத்தை பார்த்து உடனடியாக சான்றிதழ் வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் தேர்தலுக்கு முன்னதாக ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளில் பட தயாரிப்பு குழு ஈடுபட்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன் இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளில் படக்குழு ஈடுபட்டிருப்பதால் சென்சார் அந்த தணிக்கை வாரியம் சார்பாக நியமிக்கப்படும் மறு தணிக்கை குழு அந்த திரைப்படத்தை முழுமையாக பார்த்து அதில் பாதுகாப்புத்துறை தொடர்பான அம்சங்கள், மத ரீதியான கருத்துக்கள், வசனங்கள் ஆகியவை இடம்பெற்றிருப்பதால் அந்த ஆட்சேபனைக்குரிய வசனங்கள், காட்சிகள் ஆகியவை நீக்கப்பட்ட பிறகு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டபடி UA சான்றிதழ் வழங்கப்படுமா அல்லது U சான்றிதழ் வழங்கப்படுமா என்பது குறித்து சென்சார் போர்டு முடிவு செய்து பின்னர் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். சென்சார் போர்டு சான்றிதழ் கிடைத்த பிறகு மறு தணிக்கை குழுவுக்கு சென்று அந்த சென்சார் சான்றிதழ் கிடைத்த பிறகு ஜனநாயகன் வெளியாகும் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் பட தயாரிப்பு குழு தெரிவித்திருக்கிறது. இதனால் ஜனநாயகன் திரைப்படத்தை சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாகவே அந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளில் பட தயாரிப்பு குழு புதிய திருப்பமாக வழக்கை வாபஸ் பெற்று சென்சார் போர்டு மூலமாகவே அந்த அனுமதியை பெற்று விரைவாக படத்தை ரிலீஸ் செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறது. ஓவியா.